வெல்கம் டு பிரிக்கியா ஃபேமிலி. இன்றைக்கி என்னன்னு சொன்னால், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி புலசாதம் செய்யப்படும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமைலாம் நாங்கள் கருவாடு சாப்பிட மாட்டோம்னாங்க. ஆனால் கருவாடு இன்றைக்கி பொறிக்க மாட்டேன்ற ஒரு இதில் போகுது. இன்றைக்கி புலசாதம் வந்து படியாக செய்து சாப்பிட போகிறோம். அதுதான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் குலசோறு செய்கிறதுக்காடி அடுப்பை மட்டும் கொண்டுருக்கோம். குலசாதம் அப்படியாமா? ரைட். அடுப்பை வெளியில் இன்றைக்கி மூட்டும். ஏன்னா உள்ளக்க வச்சு செய்கிறத விட வெளியில் வச்சு செய்தால் பெரிய ஒரு பானையில் சமைக்க போகிறோம். குலசாதம். இன்றைக்கு குலசாதமும் அப்பளம், மிளகா பொரியல், பாயாசம் காய்ச்சோம். காய்ச்சல் தான் இருக்காவா? உங்களுக்கு பாயாசம் காய்ச்சி தரணும். பாயாசம் காய்ச்சி காலையில் பாயாசம் காய்ச்சி. ரைட். அதோட வந்து கருவாடும் பொரிச்சிங்கன்னா சாப்பிடலாம். பிள்ளைங்கள கருவாடும் பொரிச்சு வெள்ளிக்கிழமை. ஓ, ஆனால் வெள்ளிக்கிழமை இல்லாமல் நீங்கள் சாப்பிடாதீங்க. சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க. அதுவும் கூட வெள்ளிக்கிழமை இந்த புள்ளஞ்சு மீன் வச்சுக்கிறான் சமைக்க சொல்லி. கருவாடு வந்து சம்மந்தி சுவேசன் மூத்த மருமகன் கொடுத்தா சாப்பிடுவார், கொடுக்காமல விட்டா பிள்ளை என்ற பிள்ளை சாப்பிடுவார். நீங்க ஆகம் என்ற பிள்ளை கேவலமா நினைக்கிறீங்க. சரியா? அங்க அங்க இங்கெல்லாம் வாங்குவோம், இப்படி வாங்குவோம். என்னண்டு இல்ல இப்ப என்னண்டா என்ன எப்படியும் அவர் மச்சம் கேட்பறன்னு நான் சொல்ல வரேன் இல்லையா? சரி சரி, பிரசாந்தா கருவாடு சாப்பிடுவோம்னு சொல்லுங்க. ஆமா, நாங்க கருவாடை பொறிச்சு நாங்க சாப்பிடுவோம். கை வச்சா வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு இந்த கடவுள் சொன்னாரு. எனக்கு சொல்லுங்க. சாய்பாபா கடவுள் சொல்லியிருக்கேன். அது சொல்லியிருக்கு, அவர் சொல்லியிருக்கு. சாய்பாபா கடவுள் அது மச்சம் இல்லாம தான் இருக்கணும். ஆனா இந்த எங்கட இது எல்லாம் மச்சம் இல்லாம சாப்பிட சொல்லி எங்கட கடவுளும் சொல்லல. நாங்க தான் பிடிக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஓ, எனக்கு அதை பற்றி தெரியாது. கடைப்பிடிக்கலாம். மட்டும் கடைப்பிடிங்க மாமிக்காக. சரி, எனக்காக. நேற்றும் மச்சம் இல்லை, இன்றைக்கும் மச்சம் இல்லை. சரியா? ரைட், ஓகே. வாங்க தமிழ் தொடங்க. கோயிலுக்கா நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் இல்லையே? யாரோ ஒரு சொல்றதுக்கு என்னம்மா அவியோடு தானே குத்தரிசி தான் போட போறீங்க. குத்ததான் டேஸ்டாக இருக்கு. என்ன ஃபுல்லா பாட்டு பார்த்தீங்களா? பொங்கலும் பால் பொங்கலும் வேற ஆரத்திக்கு பிள்ளை சேர்ந்த பாய்க்கு கூட சாம்பல் 3 சத்தியமா அரிசி வச்சால் பானைக்கு விபூதி 300 போடுவோம். அது உண்மையில வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை அரிசியில எந்த நாளும் பானையில் வச்சா ரைஸ் குக்கர் அது நல்லா போட்டா இல்லை. இதுல என்னம்மா செய்றீங்க? மேல ஊசுங்க. உங்களுக்கு என்ன தெரியாது? அப்படி சரியா அரசியல் போட உண்மை போய் எனக்கு தெரியாத கயனி மட்டக்களை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 6 நேரம் தெரியாது சொன்னாக்கள். ஒரு அம்மாவா உலப்பான இறக்கினவாவும் திருகணி, அந்த திருகணின்னு சொன்னா உங்களுக்கு திருகணி சில பேருக்கு விளங்கும். அது வேற ஏதோன்னு சொல்றவங்க அதுக்காங்க அது இல்லைன்னு சொன்னோன்னா அவன் கொடியை கட்டி திருகணி மாதிரி வச்சுவாங்க. ஆமா, சத்தியமா எங்களோட அம்மா எங்களுக்கு சொன்ன கதை உண்மை போய் எங்களுக்கு தெரியாது. அவ்வளோத்துக்கு அது முக்கியம். ஆனால் உண்மையிலே நன்றுவோம். நாங்கள் இந்த ஏனோகானோண்டெல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் அந்த நாங்களும் கழுவித்தான் வைக்கிறாங்க. பகல்ல என்ன கழுவித்தான் வைக்கிறாங்க. நான் அப்படி கழுவக்கூடாதுங்க. இனி இரவிலையும் சோறு கொஞ்சம் வச்சு தண்ணி கட்டாயம் விட்டு வைக்கணுமா சொல்லுவாங்க. சோத்து பானைக்குள்ள கழுவே கூடாதான். நாங்க முடிய ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. எல்லாம் வலிச்சு கிழிச்சு வைக்கவே கூடாது. நான் தனுசியாக எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் தனுசியா செய்வதை நானும் அதை செய்யறேன். ஏன் போய் சொல்ல எல்லாம் சட்டி பானை இப்ப கழுவுற இல்லை. தனுசியா வளர்ந்த அப்புறம் சட்டி பானை கழுவுற குறையுது. அதான் சில நேரம் கழுவிடுவேன், எல்லாத்தையும் கழுவ மாட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. என்ன கேட்டீங்க? இன்றைக்கா இங்க பாருங்களேன், இன்றைக்கு கறி இல்லை, இன்றைக்கு குலசாதம். குலசாதத்துக்குள்ள என்ன போட சொல்லுங்க? அப்போ அரிசி, மற்றது பூசணிக்காய், மறைவுளர் கிழங்கு, பைத்தங்காய், வேற என்ன போடுங்க? கேரட், பாவக்காவா அதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லா மரக்கறியும் சேர்த்து இன்றைக்கு குலசாதம். என்ன
பொலி பொலி போடும். என்ன போலியுமா? சோறு பொலியோணும், ஆ வடியாக சாப்பிடணும், ம் 5 பேர் வரணும், 10 பேர் வரணும், வடியாக சாப்பிடணும். 10 பேர் வரணும், படியாக சாப்பிடுவோம். ரைட் வராட்டியும் கிள்ளிக்கன்னாலும் கொடுத்துருக்கு ஆக்கள். ரைட் சரி. அரிசி போட்டு அரிசி அடுப்பும் எரியுது. ஓகே, இப்போ எல்லா மரக்கறியும் பட்டியாச்சு. இப்போ வாழைக்காவும் மரவள்ளிக்கிழங்கு. சரி, நாங்கள் 2 பேரும் மட்டும் போகிறோம். நீங்கள் என்ன சரிங்க? நாங்கள் பார்வையாளர்கள். இப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் தராங்க. ஏன்னா அந்த இல்லாட்டி உங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை. தீபாவளியிலேருந்து உங்களுக்கு ரெஸ்ட் தான் சஜி. பார்க்குறாக்கள் எல்லாருக்குமே தெரியும். முந்தி சஜி தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. இப்போ எல்லாம் வல்லமைக்கு மாறா நடக்குது. இப்போ கயனி எல்லாம் செய்யுதுன்னு நினைப்பாங்க. சரியா? அதுதான் உண்மை. அது இப்போ இந்த மாதத்துல அது நின்றும். ஏன் நின்றும்? அதுக்கு பிறகு பழகிக்கொள்ளும். ஓய்வு பிள்ளை கலை ஏனமா இல்லை ஓய்வு. என்ன நீங்களும் பண்ணுறீங்க? ஓய்வுன்னு சொன்னால் நீங்கள் டியூட்டி போடுறதுக்கு ஓய்வு எடுக்க போறீங்களா? அப்படி இல்லை, அதை எடுங்க. வீட்டுக்கு ஆண்டு சமைக்கத்தானே வேணும். இது நல்ல வேலையாக இருக்கேன். அப்படியே ஒரு அளவுக்கு செய்துட்டு நானும் விட்டுருவோம். ஓய்வு போடும். எனக்கு என்ன சொல்கிறீங்க அஜி? அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஓய்வு எடுக்கணுமாம்மா. பேர பிள்ளைகளையும் கண்டுட்டோம். நாங்களும் ஓய்வு எடுக்கணும். ஓய்வு தாரீங்களா? வந்தோடனே நானும் சரி உங்களோட அம்மா அஞ்சலி தான் வேலை செய்யறோம். நீங்கள் என்ன செய்வீங்க? பார்த்தீங்களா தரிசியா? இதுக்கு தான் தரிசியா நான் இப்போ செய்யவே மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். செய்தாலும் மறவாது. செய்தாலும் செய்யலன்றீங்க, செய்யாட்டிக்கும் செய்யலன்றீங்க. இந்தாம்மா கொஞ்சம் அரிசி அப்படி வேலை செய்வீங்க. சாப்பிட்டு கதைக்கு மேல அதான் அந்த பிள்ளை உடம்பு அப்படி. நீங்கள் யாராவது அரிசி சாப்பிடுவோம். உங்களோட எல்லாரும் அப்படிதான் கேட்கணும். என்ன நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க? அரிசி அதையும் சேர்த்து. ஆனா அரிசியா எந்த சேர்த்து சாப்பிடுது. எனக்கு நல்ல மனசு, நல்ல உடம்பு. இதுகளுக்கு அந்த என்னன்னு சொல்ற வஞ்ச குணமும் சதிக்கு அது கணக்கான உடம்பு. உங்களுக்கும் கணக்கான உடம்பு. ஆனா உங்களுக்கும் சரியா மனசுல வஞ்சம் இருக்கு. அப்ப நான் மெரிய இல்ல. இப்ப வஞ்சம் இருந்தா தெரியும். இது வந்து முடிய வெள்ளனே எல்லா மரக்கரையும் பட்டி வச்சிருக்காங்க. பூசணிக்காய், முருக்கங்காய், கத்தரிக்காய், கேரட், அந்த இருக்கு. இது உருளைக்கிழங்கு, இது இந்த இது வெங்காயத்தடல். வெங்காயத்தடல் போடுறதெல்லாம் எங்களை வீட்டை இருந்தபடியாக போட்டு வச்சுக்கிறீங்களா? அப்படின்னா போடலாம். அதை கிண்டுவோம் பாப்போம். பைத்தங்காயும் பொஞ்சியும் கிடக்கு. வேறு என்ன போட்டுருக்குறீங்க? ஓ, அதுதான் முதல் சொன்னேன். அதுதான் மட்டும்தான் அந்த மஞ்சளாக ஒட்டி வைக்கிறது. அப்படியே இஞ்சால வாழைக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் எல்லாம் உண்டா போட்டு இன்றைக்கு குள்ள சாதம். வெட்டுங்க. வாமா. சரி, உப்பு போடுறேன். கொடுத்துட்டு மரவள்ளிக்கிழங்கு கூட இல்லை சொன்னீங்க. ஆனால் மரவள்ளிக்கிழங்கு கூட கூட நல்லா இருக்கும். இதுக்குள்ளேயே மரவள்ளிக்கிழங்கு தான் சாப்பிட்டேன். பூசணிக்காய் நல்லா இருக்காது. பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு தான் நல்லது. எனக்கு எல்லாம் சதிக்கும் பிடிக்கும். கூழுக்கு கூட மரவள்ளிக்கிழங்கு தான் போடுறது. நீங்கள் கூட எங்களுக்கு தெரியுமா? இல்லை நாங்கள் கூட போடுறது. விருப்பம் தெரியா. எங்களுக்கு மரவள்ளிக்கிழங்குன்னா நல்ல விருப்பம்மா. எப்படி சொல்லுங்க? அப்போ நான் உங்களோட ஊர்களுக்கு அப்படி நினச்சி தான் பாருங்க. உங்களோட ஊரில் நல்ல மரவள்ளிக்கிழங்கு இருக்கும்ல. அவிச்சு சம்பல் போட்டு சாப்பிட்டு அதை நீங்கள் வர்றதுக்கு முதல் நாள் தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் வருவோம் தான் செய்து கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் செய்து தரவில்லை. என்ன நீங்கள் அவளை மீன் நண்டுகளை கொண்டு வந்தால் என்ன செய்கிறது? அதை தான் காய்ச்சோணும். அதுக்கு இப்போ போயிட்டு திருப்பி வந்து மரவள்ளிக்கிழங்கு சம்பளம் ஒரு வீடியோ போகிறோம் மேலே எல்லாம் பின்ன. இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் உயிர் நண்டு வேணும் தரோம். சரியா? சரி, 2000 ரூபா கொடுத்து வேணுங்க. வேண்டி சாப்பிடுவோம்னா கொடுத்து தான் வேண்டணும். உயிர் நண்டு எனக்கு சாப்பிட தேவை. உங்களுக்கு எல்லாரையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதனால உயிர் நண்டு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வச்சு சாப்பிடுவோம். இதாவுக்கு புட்டை வச்சு வச்சு சாப்பிடுவீங்க தானே? உயிர் நண்டை உடைக்கும் போது தான் தெரியும் அதில் சீன். அது நான் உடைப்பேன். சுற்றிலால் உடைக்க வேண்டிய காலை உடைக்க கஷ்டமா? பயமா? அது கவி படிச்சிடும். அதில் அதை கொடுக்க உடைப்பீங்க. அப்புறம் விடுங்க, அதில் ஓடி தெரியும். ஓ, காலோட பெருங்கால் அந்த பெரிய காலை உடைச்சிட்டு விடுங்க, ஓடி தெரியும். அதோட உங்களோட பிள்ளைய அடைக்கிறாங்க. சொன்னுக்கிறானே நான் இப்போ நடந்துக்கிறேன். அதை நான் பார்த்து சிரிக்கிறேன்.
தேவையில்லாத வேலைக்கு போகிறது. அவ்வளோ தண்ணி ஓடி கொடுத்தாலும் நான் மூட்ட மாட்டேன் போல. ஓ சரி 2 தரம் முழுவுங்களேன். ரைட் சே இப்போ நாங்கள் எல்லா மரக்கறியும் கழுவோம். இல்லை எல்லா மரக்கறியும் முக்கங்க கொஞ்சம் லீக்ஸ் சொல்ல அப்போ லீக்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நல்லா இருக்குண்ணே பார்க்க. பார்க்க நல்லா தான் இருக்கு வீடியோ. ரைட் கலராக இருக்கா? கலராக இருக்கிறது அவ்வளோ செய்ய பஞ்சு கலர் வச்சு தானே. இவ்வளவு நேரம் நான் செய்திருக்கேன். என்னது? நான் செய்யற வீடியோ என்ன செய்யல. மரவள்ளி கிழங்கு பட்டுறதா? எல்லாரும் செய்யல நீங்க என்ன மறக்கறியால ஊற்றி விட்டுருவேன். எனக்கு என்ன கொட்டிச்சு இப்போ சோறையும் பண்ணி சம்பளையும் சாப்பிடுங்க. சரி இது வந்து வாழைக்காவும் மரவள்ளி கிழங்கு கஞ்சி காய்ச்சிருந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும். காய்ச்சலாம் இருக்கா வேற இல்லையே? கடையில் இருக்கட்டும் போடும் போதும். ஓ நாங்கள் அதை ஒரு வீடியோவாக எடுக்கிறோம். எல்லாம் இருக்கு செய்ய பஞ்சு எவ்வளோ. இப்போ இது இப்போ செய்த முடிஞ்சா பின்னேரம் நின்றவண்டா பின்னேரம் கஞ்சி காய்ச்சலாம். நீங்கள் தான் வைக்கிறீங்க அப்போ ஒன்றும் செய்யல. ரெடி போடுவோம். ரைட் இன்னொரு சம்பவம் தான் பானை காணுமா காணாத அதான் கேள்விக்குறி. இப்போ கொஞ்சம் மரக்கறியை போடுங்கம்மா. கொஞ்சம் விலையெல்லாம் போடாங்க அவிஞ்சா கொஞ்சம் கீழே போகும். திண்டுறது தானே மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கெல்லாம் கரைஞ்சிரும். பூசணிக்காயெல்லாம் கப்பு என்ன ஒன்று இருக்கா? குண்டி விட்டுட்டு இதை போடுங்க நீ பாப்பா. ரித்திக் சத்தம் போடக்கூடா. நான் ஒரு மாதிரி சமாளிச்சு போடுவேன் போல. நீங்கள் சமாளிச்சு போடுறது முக்கியம் இல்லை. கிண்டுங்கம்மா. பார்த்தீங்களா அரிசி அவிய மாட்டாங்க. சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து செய்வோம். மேலே வந்தால் வேறு பானை மாற்றோம் இல்லாட்டி போடுங்க. இப்போ அவிய சரியா இதுக்கு பால் புடையத்தான் வேணும். தூள்கள் இதுகள் வதக்கி போடுவோம். அந்த உப்பு கொஞ்சம் போடணும். அதுக்கு உப்பு போடல. மிக்ஸ் ரைஸ். குலசாதம் ஐயா குலசாதம். வெஜிடபிள் மிக்ஸ் ரைஸ். வெஜிடபிள். ஓகே இப்போ வந்து அவிஞ்சவரை நாங்கள் பால் விட போகிறோம். என்ன குத்தரிசி என்னபடியா கொஞ்சம் லேட் ஆகிது ஏன்னா இல்லாடி சரி. நெக்ஸ்ட் வந்து தூள். ரைட் இப்போ வந்து தூள் போட்டாச்சு போட்டு கொண்டுருக்கோம். அப்படியே மிக்சிங். என்ன சம்பவம் வேண்டாம் அங்கால ஒரு குட்டி பானை ஒன்று வச்சிருக்கு. பானைக்கு கூடவா நாங்கள் சமைச்சிட்டோம் வேணா
அதால சின்ன பானி கொண்டு வச்சிருக்கு. ரைட் ஓய் அச்சா உள்ள குட் பாய். இதெல்லாம் அப்படியே அவியட்டும். தூளையும் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு இறக்குவோம். புளி உடைக்க காட்டுவோம். அப்படி எஞ்சால என்ன செய்கிற ரித்திக்குன்னு சொன்னால் பானும் உருளைக்கிழங்கு கறியும் சாப்பிட்டு கொண்டிருக்கார். என்னய்யா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓய் சாப்பிட்டோம். ஓ அதுதான் இது. என்னய்யா அன்றைக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இன்றைக்கும் சாப்பிட்றோம். அதுதான் இது. சாப்பிட்டு காட்டுங்க நீங்கள். ரைட் இதுதான் அடி. ரைட். இப்போ வந்து நாங்கள் புளியும் விட்டோம். புளி கூட விட்டால் புளி சாதம் அப்படி தானே? இல்லை புளி சாதம் செய்ய தெரியும். ஆ புளி சாதம் கூட செய்ய தெரியும். ஓ லெமன் சாதமும் செய்ய தெரியும். அப்போ நாளைக்கு செஞ்சு காட்டுங்க அம்மாக்கு. தயிர் சாதம் செய்ய தெரியும். அம்மா நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு தருவா. என்ன சாதம்? நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறோம். அண்ணன் சாப்பிட போகிறோம். நாளைக்கு நாங்கள் நெயில் ஆட் பழக போகிறோம். நாங்கள் இப்போ இளநீ குடிக்க போகிறோம். ரைட். இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் என்னது குலாசோறும் ரெடி. இதுக்கு நாங்கள் இப்போ வதக்கி போட போகிறோம். என்ன வதக்கல் வாங்கியது? தாளிச்சு வெங்காயம், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை. ரைட்டா. வெங்காயம், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் வதக்கி போட்டால் அப்படி போட்டுட்டு கிண்டிலே இறக்கலாம். சரியான கொஞ்சம் மத்து விட்டு இறக்கலாம். சொல்லு குலசாதம் ரெடி. சரியா? சரி. பார்க்க அப்படி தான் இருக்கும். அகப்பில் ஒரு கருத்து காட்டுங்க. ரைட். கொஞ்சம் மத்தோணும். ரைட். ஓகே. நாங்கள் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். அதில் அது வந்து மிளகு தூள் அடித்தபடியாக தூள் கொஞ்சம் போடுவோண்ணே. நெக்ஸ்ட் வந்து பெருஞ்சீரகம் வந்து இதில் எடுத்து வச்சு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடும். ரைட். அதுக்கப்புறம் உள்ளி 3 போட்டு இடிப்போம். ஐயோ என்னது என்ன அடிங்க? உள்ளி இருந்தால் இருக்குது இந்த பெட்டிக்கு. இதுக்கு மல்லி போட தேவையில்லையா? ரைட். ஓகே. இப்போ நான் மிளகும் பெருஞ்சீரகத்தை போட்டு இப்போ இடிப்போம். இடிச்சிட்டு 3 பல் உள்ளி போட்டு இடிப்போம். உரிக்கிறது இல்லை உள்ளியை. ஏன் உரிக்கிறீங்க? உள்ள உள்ளி உரிக்காமல் போட மணக்குமா? வாசமாக இருக்குமா? அது கழிஞ்சு நாங்கள் உள்ளி இது தோலை உரிக்கிறதே இல்லை. உரிக்காமல் அப்படியே போட்டு இடிக்கிறது. ரைட். தோலை உரிச்சி இருக்கிறது. ஒரு பருப்பு அப்படியே ஃபுல்லாக போட்டு விடுவோம். எங்களோட அம்மா சமைச்சா நல்லா இருந்துச்சு. ஓ கீழே தான் சொல்கிறோம். பொங்கலா கீழே கிளம்பத்துக்கு நின்று இருக்கீங்க. எல்லாம் சோறு கறியும் தான். அதுக்கும் பொங்கல் கிண்டுறதுக்கு சத்து வேணும் மாமி. இங்கே அப்போ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தரீங்களா? கதைக்க தெரியும் பூஸ்ட் பண்ணி தர தெரியா? நாங்களாம் பூஸ்ட் குடித்தா நாங்கள் இப்படி இதாக இருக்கிறோம். இதை பிடிங்க. அம்மா கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்கு. பூஸ்ட்டு ஒரு அகப்பையை பிடிச்சிக்கின்ற தெரியாது. சிவா இறக்குவா தனியா. உப்பு கொஞ்சம் காணும். நான் சென்னேன் தானே. இப்போ நாங்கள் இறைக்க அந்த தண்ணிக்க வைக்கணும். எப்படியாவது என்ன கையை சுட்டுக்கொள்ளும். எண்ணெயை விட்டு போட்டு நாங்கள் குத்துறது இல்லை. உன்னையே விடணுமா எண்ணெயை விடணுமா? ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு அது கொதித்து வர நேரம் நாங்கள் இடிச்சு வச்சிருக்கோம்ல என்ன மிளகு பெருஞ்சீரகம் அதெல்லாம் சின்ன சீரகம் சின்ன சீரகம் நாங்கள் பெருஞ்சீரகம் தான் போட்டோம். சீரகம் தான் போடுறோம். சரியா போட்டுட்டு அதை போட்டு அப்ப எனக்கு ரசம் மாதிரி வராது. மனம் பாரு நேரம்
வெங்காயம் அதுக்கு தேவையான அவ்வளோத்தையும் போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றி போட்டு கொதிச்ச உடனே இறக்கி விடுறது அவ்வளோதான் ரசம் நம்ம முதல் எண்ணெய் தாளி கொதிச்சிட்டு பார்த்தீங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு அடுப்பு நன்றாக எரிய வேண்டும். ஆனால் எரியுது ஆனால் காத்துக்கு அங்கே என்ன எரியுதா? சரி அப்போ வதங்க. இப்படியே செஞ்சீங்கன்னா வதாங்க அது. அப்போ கூட வருமா? சமைக்க தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் கதைக்கிறது. விடாங்க அம்மா கிண்டிக்கிட்டே இருக்கிறதா கொஞ்ச நேரம் விடுறதா வதாங்க. அண்ணி நாங்களும் சமையல் தான். எல்லாத்துலேயோ நாங்களும் சமைக்கிறது. சின்ன சீரகத்தில் தான் இந்த இது என்ன செய்யறது இல்லை சரக்கெல்லாம் முதல்ல இதுன்றது சத்து இருக்கிறோடையா தானே அண்ணி பழகிறதால நாங்கள் பழகிறதால செய்வோம். சும்மா அதை விட்டா வதாங்கும் அதை பாட்டு கிண்டி கிண்டி. இப்போ நாங்கள் பெரும் சீரகம் போடுறோம், நீங்கள் சின்ன சீரகம் போடுங்க. அதே மாதிரி நாங்கள் பிள்ளையா செஞ்சுருக்கோம். நாங்கள் சரி புளி விடுறோம். பூரி புளி தண்ணி விடுறோம். புளியை கரைச்சி தண்ணி விடுறோம். ஐயோ புளி தண்ணி விடுறோம். தக்காளி பழம் பார்த்த முதல்ல வீட்டில் இல்லை. தக்காளி பழம் இல்லை. அதெல்லாம் தக்காளி பழம் போடலை. இதுக்கு தக்காளி பழம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இப்படி கரண்டியை வச்சு கிண்டுறேன்டா. கிண்டுங்கன்றீங்க ஒரு நாங்கள் கிண்டவங்களே சொல்லு. வேலை செய்தாலும் செய்யலன்றீங்க, செய்யாட்டிக்கும் செய்யல. அதோட பேசாம இல்லை. அப்போ ரசம் 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 ரெடி. ரசம் சரி, இது நாங்கள் இப்போ கட்டை தூள் கொட்டிட்டோம். இனி இப்படியே கொதிக்கட்டும் நல்லா. அப்போ அந்த இடித்து வச்சு அதெல்லாம் இப்போ போடுவீங்க. ரைட் ரைட். உப்பு கொஞ்சம் போடுவோம், பார்த்து போடுவோம். ஓகே. இடித்து வைத்த சீரகம், அதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டோம்னா பெருஞ்சீரகம், உள்ளி, மிளகு எல்லாத்தையும் போட்டு சரியா எனக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டு வைக்கணும். சரி, இதான் மிளகாய். இப்போ நாங்கள் பப்படம் மிளகாய் பொரிக்க போகிறோம். ஆனால் நான் இப்போ உடைச்சி கொடுப்பேன். கடைசியாக கடை 2 போட்டு எடுப்பாங்க. ஓகே ஓகே. தேங்காய் கொதிச்சுட்டு ரைட். இப்போ நான் அப்பளத்தை போடட்டா மிளகா போடட்டா? முதல்ல அப்பளத்தை வச்சு எடுத்து போட்டு அது போய் சொன்னாங்க. நான் பொரிக்கிறேன். போடுறேன் போடுறேன். காய்ச்சி வடை சுட்ட மாதிரி கிடையாது. எல்லாம் பொரிச்சு முடிய காட்டுவேன். அதிர்ச்சியா பப்படமும் மிளகா பொரிச்சு எடுத்தாச்சுன்னு. ஆனால் அப்பளம் கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க இங்கே டீ கால் போய்ப்போம். சொல்லுங்க உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. உரைப்பு போல இருக்கு. எனக்கு உரைப்பு தெரியும் தானே. நல்லா இருக்கா? நீ சரி இது ஏதோ பெரிய வம்புல வந்து முடிய போதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. சரியா? ஓகே, நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கு சாப்பாடு. ஆனால் நீங்கள் அப்பளத்தையும் மிளகாயம் ஒளிச்சு வச்சு நீ பார்த்தியா? கட்டி மாமி தான் சொன்னா கட்டி வைக்க சொல்லி ஒளிச்சு கட்டி சரியாக்கா இதில் வைக்கணும். வளமையாக வைக்கிற இடத்துல இருக்கணும். எண்ணெயில் கொழுவினா நாங்கள் எங்கே தேடி பார்க்குறது? ஒரு கனி சொல்லு. நீ என்ன தேடி எடுத்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லாமல் சாப்பாடு முதலே சாப்பிட்டீங்கல்ல. நீ வர மாட்டேன் சாலையை கவர் மட்டும் சாப்பாடு. நீங்கள் வந்தோடனே மாமி வந்து கனவாகன்னு ரசம் செய்திருக்கா. ரசம் வந்து காய்ச்சிருக்கிறா. நல்லா இருக்கு ரசம். இதுக்குமே குத்தரி சோறு இருந்தால் அப்படி போட்டுட்டு சாப்பிடணும். நாங்கள் குலசாதமே செய்துட்டோம். இரவு என்ன நான் காய்ச்சி தரேன் பாயசம் இரவுக்கு. சரியா? உண்மையாக பாயசம் சூப்பராக காய்ச்சுவேன். இல்லை நிறைய சேமியா போட்டு நான் காய்ச்சி தரேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தது இல்ல தானே? நான் சமைச்சேன். எப்ப நான் சமைக்க? நாளைக்கு மதியம் நான் சமைக்கிறேன். அப்ப சாப்பாடு சாப்பிட கூட மாதிரி இருக்கா சஜி? குலசாதம் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை நிறைய நாட்கள் கூடாது. குலசாதம் எங்கட என்னது குலசாதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. என்ன வாய் இப்படி நல்லா டேஸ்டா இருக்கு, நல்ல உரைப்பா இருக்கு. அதோட அப்பளம் மிளகா அப்படம்லாம் அந்த மாதிரி இருக்கு. என்ன சாப்பிட தான் உரைக்குது. சாப்பிட உரைக்குதா? உரைப்பா இருக்கு, ஆனா எனக்கு உரைக்கவே இல்லை. எனக்கு தான் அப்படி தெரியுதோ தெரியாது. மிளகா கடிச்சிட்டு சாப்பிட்டா உரைக்கும். அப்படித்தான். மிளகா கடிச்சிங்களா? அதான் உரைக்குது. ஆனா உரைப்பு சோறுல இல்லை என்ன மிளகாவில். ரைட், ஓகே. அப்போ எத்தனை நாளைக்கு அப்புறம் நீங்கள் குலசாதம் சாப்பிட்றீங்க? நான் எங்கள் அம்மா காய்ச்சும் போதெல்லாம் சாப்பிட்றோம், வீட்டில் போய் சாப்பிட்றது. இங்கே நாங்கள் பெருசாக சாப்பிட்றோம் இல்லை. நீங்கள் காய்ச்சிட கூட எங்கள் அம்மா வீட்டுக்குள்ள செவ்வாய் காய்ச்சிறது கூட சாப்பிட்ருக்கேன். உண்மையா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வேணுமெண்டா வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. இன்றைக்கு நிறைய தான் சரி, நாங்கள் பக்கத்து வீட்டையெல்லாம் கூப்பிட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டோம். நாங்களும் நாங்களும் சாப்பிட்டுட்டோம். வெள்ளிக்கிழமையில இப்படி செய்து பாருங்க, புண்ணியம் கிடைக்கும். உண்மையா. அதை விட இப்போ மினக்கட்டு குலசாதத்துக்கு மரக்கறி இல்லாமல் வேண்டாமல் நீங்கள் ஒரு நாள் மரக்கறி வேண்டியக்கா அதில் 2 மரக்கறி மிஞ்சும் தானே, அந்த டைம் பார்த்து வெள்ளிக்கிழமை சமைச்சு விடுங்க. சமைச்சு விடுங்க, பக்கத்து வீட்டில் எல்லாரும் கொடுங்க. நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் இப்படி புண்ணியத்தில் போகும். நான் தான் செய்கிறேன். பாவங்கள் செய்கிறாங்க, புண்ணியங்களை தேடுங்க. செஞ்ச பாவத்துக்கு இல்லை இல்லை, நாங்கள் பாவம் செய்யல. அப்போ மாமி தான் எனக்கு செய்தோம். மாமியோட புண்ணியம், மாமிக்கு புண்ணியம் கிடைக்கும். மாமி புண்ணியம் தான். ஏன்னா அவளோட மகனும் உங்களுக்கு வந்து பாவம் செஞ்சு. உங்களோட அண்ணா பற்றி காய்க்காங்கல்ல, ஆளுக்கால அண்ணா பற்றி காய்ச்சிங்கன்னா அப்புறம் அண்ணாவை அனுப்பி விடுங்க உங்களுடைய. சரியா? நீங்கள் எங்கள் அண்ணா அனுப்ப தேவையில்ல, வச்சிருங்க, சாப்பிடுங்க எல்லாரும். எனக்கு காணுமான்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க.